நம்ம பாருங்கள், இன்றைக்கி என்னென்னா மண் சட்டியில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அரைச்சி விழுது என்னென்னா சின்ன வெங்காயம், அப்புறம் மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, மிளகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்துடணும். வறுத்து அரைச்ச விழுது தான் இது. இதுலேயே நான் பட்டை கிராம்பியும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்றே ஒன்று இருக்குன்னு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா சிக்கன் மரத்து போயிடும். அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கினோன்னே இதில் சிக்கனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே தயிரில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் கழுவுறப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு கழுவி பாருங்கள், ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழம் போட்டு கழுவிட்டு அதை கெட்டி தயிரில் ஊற வச்சுருங்க. அப்போ சாஃப்டாக இருக்கும். இந்த சிக்கனை மட்டும் போடுங்க, தயிர் வேண்டாம், ஏன்னா இது ஏற்கனவே தண்ணி விடும். அதனால் இந்த சிக்கனை மட்டும் போட்டு நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்காக தான் நல்லா வதக்கிடுங்க. இதுலேருந்தே தண்ணியெல்லாம் விடும் நல்லாவே. உப்பு ஏற்கனவே நான் சிக்கனில் போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மிளகாத்தூள் கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக போட்டுக்கணும். ஏன்னா இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது முந்திரி பருப்பு போடுறதுனால கிரேவியாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் இதே தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா சலசலன்னு இருக்கும். அதனால் நல்லா மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். அதுலேருந்தே தண்ணி விடும். அப்பப்போ கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இருக்க வதக்க நல்லா கருப்பாக கிரேவி மாதிரி ஆகும், நல்லாவே இருக்கும். இதுதாங்க சிக்கன் கிரேவி, மிளகு கறியோட சிக்கன் கிரேவி. நம்ம இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். முன்னாடி வேறு மாதிரி செய்வாங்க, கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம போடுறது கிடையாது, ஏன்னா டேஸ்ட்டு மாறிக்கும். இது பட்டர் சிக்கன் மாதிரியும் இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ரசம்னு வச்சு அதுக்கும் தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். எதுவும் சட்டியில் செய்கிறதுனால இன்னும் ஒரு வாசனையாக இருக்கும், நல்லாவே இருக்கும், மணமாக இருக்கும். பாருங்கள், இறக்கி வச்சும் கொதிக்குது பாருங்களேன். இது சட்டியிலேருந்து இறக்கி வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் இப்படியே தான் கொதிக்கும். இந்த சூட்லேயே நல்லா இருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது சிக்கன் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.